தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. பைக்குடைய பாதுகாப்பு, அதாவது பைக்குடைய பாதுகாப்பு பற்றின ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். பைக்குகளில் அடிக்கடி இந்த தீ விபத்து ஏற்படுத்துகிற விஷயங்களை நம்ம செய்திகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற யோசிக்கிற அதே நேரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிஞ்சு குழந்தையோட உயிரும் இதனால் பறி போயிருக்கு. இப்போது இந்த பைக்கில் இருக்கக்கூடிய பேட்டரியை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பைக்குகளில் அதிகமாக லித்தியம் அயன் பேட்டரிகள் தான் பயன்படுத்தப்படுது. இந்த வகை பேட்டரிகள் பார்த்தீங்கன்னா வெப்பநிலைக்கு உடனடியாக எதிர்வினை ஆற்றக்கூடிய பேட்டரிகள். பேட்டரிகளில் வெடிப்பு, சிதைவு இது மாதிரி ஏதாச்சும் ஏற்பட்டால் தீ விபத்து ஏற்படும். அதிக பயன்பாட்டிற்கு பின்னாடி பேட்டரியை பயன்படுத்தக்கூடாதுன்னு நிறைய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதனையும் மீறி சில சம்பவங்கள் அரங்கேறிட்டு தான் வருது. ஸோ வாகனம் நீங்கள் வச்சுருக்கீங்களா, சார்ஜ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல காற்றோட்டம் உள்ள இடத்துல சார்ஜ் போட வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. அடுத்து நம்பகத்தன்மை உடைய தரமான சார்ஜர்களை பயன்படுத்தணும். சீப்பா ஏதோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு குறைஞ்ச விலைக்கு ஏதோ சார்ஜரை வாங்கி பயன்படுத்தாதீங்க. பிராண்டடா வாங்குங்க, தரமானதா வாங்குங்கன்னு அட்வைஸ் பண்றாங்க. அடுத்ததா நேரடி சூரிய வெளிச்சம் அதிக வெப்பமுள்ள இடங்களில் இந்த பைக்கை நிறுத்துறத தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்ததா வெகு தூர பயணம் செஞ்ச உடனேயே சார்ஜ் உடனே போடணும் அப்படின்றத தவிர்த்துடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க அந்த பேட்டரிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா பேட்டரியோட வெப்பநிலையை அப்பப்போ நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும், தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதோடைய சேஃப்டி முக்கியம் இல்லையா அப்படின்னு அதுவும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அடுத்ததா ஓவர் சார்ஜுக்கும் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் பேட்டரி ட்ரெயின் ஆகிறதையும் முற்றிலுமாக தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 0க்கும் போயிடக்கூடாது, 100லையும் வைக்கக்கூடாது, 20-80 இந்த ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸும் சொல்கிறாங்க. அடுத்தது குறிப்பிட்ட இடைவெளியில் பேட்டரி பராமரிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தணும்னு முக்கியமாக ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இறுதியாக எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை பயன்படுத்துறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸும் சொல்கிறாங்க. சில நேரங்களில் தவிர்க்க முடியாது தான், ஆனாலும் ட்ரை பண்ணுங்க, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. அதுதான் நம்முடைய சேஃப்டியை உறுதிப்படுத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னும் வல்லுநர்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.